Welcome to all. Question பாருங்க. Rebellion against lawful authority. So rebellion or lawful authority இருக்கிறாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு rebellion வந்து நம்ம கிளர்ச்சி அப்படிலாம் போராட்டம் அப்படிலாம் நம்ம சொல்லணும். ஓகே அப்படிதானே? சோ அதுக்கு ஒரு lawful authorityக்கு அகைன்ஸ்டா அதெல்லாம் பண்ணனா அவங்கள நம்ம வேற எப்படிலாம் நம்ம சொல்லலாம். அதான் நம்மளோட question. So options பாருங்க. Option A mutiny and option B coup and option C revolution and option D dissidence. So rebellion against lawful authority. So lawful authority முக்கியமான வார்த்தை என்னன்னா அந்த lawful ஓகேங்களா. So rebellion mutiny and option C revolution இதெல்லாம் நம்ம வந்து ஒரே மாதிரி மீனிங் தானே, கிளர்ச்சி தானே, போராட்டம் தானே அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து சேம் கைண்ட் ஆஃப் மீனிங் தான். பட் உங்க கேட்ட क्वेश्चन பாருங்க, lawful authority அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இருக்கணும். அந்த பர்சனையோ இல்லனா ஒரு கவர்மெண்ட்டையோ நம்ம அகைன்ஸ்ட் பண்ணி ஒரு போராட்டம் பண்ணனும்னா அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா rebellion சொல்லுவோம். So rebellionக்கான another term தான் mutiny அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. And revolution என்ன இதுவும் ஒரு போராட்டம் தான். பட் ஆனா வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டி வந்து நம்ம எப்படி இருப்பாங்கன்னா ஒரு லாஃபுல் ஒரு கமாண்டர்ஸ் இல்லனா ஒரு கவர்மெண்டைஸ் பர்சன் கவர்மெண்ட்டையோ இல்லனா ஒரு அத்தாரிட்டி பர்சனையோ நம்ம வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்காது ஓகேங்களா. சோ ரெவல்யூஷன்ங்கிறது ஒரு ஏரியாக்குள்ள நடக்கலாம், ஒரு போராட்டம் நடக்கலாம், அதெல்லாம் என்னதான் சொல்லுவோம்னா இட்ஸ் கம் அண்டர் தி ரெவல்யூஷன் ஓகேங்களா. பட் மியூட்டனி அண்ட் ரெபல்லியன்ங்கிறது என்னன்னா ஒரு லாஃபுல் அத்தாரிட்டி, ஒரு கவர்மெண்ட்டே நம்ம எதிர்க்கிறோம், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ இல்ல கவர்மெண்ட்டையோ இல்லனா ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்க பர்சனையோ நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அவங்கள நம்ம அந்த போராட்டத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா rebellion அப்படினா mutiny அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. and option B பாருங்க coup, sudden violent தான் என்ன சொல்லுவோம் coup அப்படினு சொல்லுவோம். and option D பாருங்க dissidence ஒண்ணும் இல்ல. சோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம், ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல ஒரு கவர்மெண்ட்டே நம்ம அகைன்ஸ்ட் பண்ணக்கூடிய அந்த போராட்டங்கள் தான் இதெல்லாம் rebellion, mutiny and option C revolution அப்படி நம்ம சொன்னோம். and dissidence என்னன்னா ஒரு பாலிசி ஏதோ கவர்மெண்ட் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றாங்க அப்படினா அந்த ஒரு பாலிசி இல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அத நம்ம அகைன்ஸ்ட் பண்றதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா dissidence அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. Thank you.